சார், செந்தில் பாலாஜி மீதான வழக்கு அது சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அவர் மேல வந்து டிரான்ஸ்பார்மர் அந்த முறைகேடுல வந்து 397 கோடி முறைகேடு பண்ணியிருக்கதா சொல்லிட்டு வழக்கு இருந்துச்சு. அதை வந்து சிபிஐக்கு வந்து மாத்துறதா நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே இருந்த வழக்கு, அதில் அவர் தியாகியாக, திராவிட தியாகியாக 458 நாள் இருந்து அதன் பிறகு அமைச்சர் ரிசைன் பண்ணி திருப்பி ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். பட் அது வந்து அதிமுக ஆட்சியின் போது ஒரு 25,000 தமிழங்கிட்ட அப்படி லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி தரேன்னு ஊழல், ஒரு 1000 கோடி ஊழல் பண்ணார்னு ஸ்டாலின் சார் சொன்ன வழக்கு. இப்ப இது சொல்றீங்களே, இது திமுக ஆட்சியின் போது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறது. இப்ப நம்ம வீடு ஒரு தெருவில் வந்து 20 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 50 வீடாக மாறுது. 2 வீடை இடித்து ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா பயன்பாடு அதிகமாகிடும். ஒரு அளவுக்கு மேலே பயன்பாடு அதிகமாச்சுன்னு சொன்னால் ஒரு கனெக்ஷன்லேருந்து எடுத்தால் உங்களுக்கு அப்புறம் லோ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதுக்கு இவ்வளவு யூட்டிலிட்டிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும்னு ஒரு 4 தெருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்பீங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குற டெண்டர் போடுறப்போ ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? திராவிட மாடலின் உச்சகட்டங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு கேவியெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், நம்பர்ஸ் தப்பாக இருக்கலாம். 45 கேவியே டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் போடுறாங்க. டெண்டர் போட்டால் 37 கம்பெனி கலந்துக்குது. அதில் ஒரு 8 கம்பெனி டிடி கொடுக்கல. டிடிக்கு தனியாக கவரில் வைக்கணும், தனியாக வைக்கலன்னு என்னமோ சொல்லிட்டு டெண்டரை ஓப்பன் பண்ணல, கமர்ஷியல் பிட்டை ஓப்பன் பண்ணல. மீதி 29 கம்பெனியும் அப்படியே அச்சு பிசகாமல் ஒரே ரேட்டு 45 கேவியே 7,38,040 ரூபா. அதாவது பேசிக் ரேட் ஒருத்தர் கொஞ்சம் ரேட் கம்மியாக போடுவார், அதுக்கு பேக்கிங் ஃபார்வர்டின்னு கொஞ்சம் போடுவாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கோயம்புத்தூர்லேருந்து சப்ளை பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஊர்லேருந்து வரதுக்கு போட்டு பேஸ் ரேட்டு இபி அலுவலகத்தில் கொடுக்குற ரேட்டு 29 கம்பெனியும் ஒரே ரேட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து மிச்சம் 8 கம்பெனி இதையும் பிரித்து பார்த்தா அவங்களும் அப்படி இருக்குது. இது மாதிரி நடக்கிறதுக்கு 10,000 கோடியில் ஒரு முறை கூட நான் 4 பேர் ஒரே ரேட்டு போட முடியாது. ஆனால் 38 கம்பெனியும் ஒரே ரேட்டு பைசா கடைசி ரூபாய் வரைக்கும் மேட்ச் ஆகி போட்டால் இது முன்னாடியே ஃபிக்ஸ் ஆன விஷயம். அப்படி இது இப்போ மட்டும் நடக்கல இல்லை சார், ஆல்ரெடி 2006 2011 இதே மாதிரி நடந்திருக்கதானே ஐயா பிரச்சனை. அந்த ஆட்சிகள் ஏன் விலக்கப்பட்டது? அவங்கள ஏன் மக்கள் தோக்கடிச்சாங்க? அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தங்கமணி வேலுமணி எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புவோம்லாம் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இன்னொரு சிக்கல், தமிழகத்தை பொறுத்தவரையும் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தான் சார் வந்து இல்லை. நம்ம அதை இப்போ அதை பற்றி இப்போ இது பண்ணோம்னா இந்த கேஸை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். ஸோ அப்படி போட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? சாதாரணமாக டெண்டர் போட்டால் 600 டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் போட்டால் L1 L2 லோயஸ்ட்டு L1, அதுக்கு அடுத்த லோயஸ்ட்டு L2. இப்போ L1 ஏதாவது சிக்கல் இருந்தால் L2வை L1ஓட மேட்ச் பண்ணுங்க, L2 L3 மேட்ச் பண்ணால் கொடுக்குறேன்னு சொல்லி மொத்தமாக கொடுப்பாங்க. இப்போ 600 டெண்டருக்கு ஆர்டர் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த 30 பேருக்கும் ஆளுக்கு 20ன்னு பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? 7,38,000 கோட் பண்ணவனோட எல்லாரோடையும் நெகோஷியேட் பண்ணி எல்லாருமே 6,80,000 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு இருக்கிறத பிரித்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கூட பார்த்தா விஞ்ஞான ரீதியாக கரெக்டாக தான் இருக்குது. டெண்டர் போட்டாங்க, டெண்டர் போட்டு குறைச்சி வாங்கி பண்ணாங்கன்னெலாம் பார்க்குறதுக்கு சர்க்காரிய கமிஷனில் சொன்னதாக சொல்வது, அந்த வார்த்தை நேரடியாக அதில் இல்லை. ஸோ திமுக என்றால், திராவிட மாடல் என்றால் விஞ்ஞான ரீதியான ஊழல் இங்கே தான் வருது. என்னுடைய ஃப்ரெண்டு அரப்போர் ஜெயராமன் அவர்கள் அந்த 45 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறீங்களே, அது தமிழ்நாட்டில் மாத்திரம் வாங்குறதில்ல, எல்லா ஊர்லேயும் வாங்குவாங்களேன்னு போட்டு எடுத்து பார்த்தா இது எந்த மாதம் தமிழ்நாட்டில் டெண்டர் போட்டாங்களோ அதே மாதம் ராஜஸ்தானில் டெண்டர் போட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்த விலை 3,80,000 ரூபா. அதே ஸ்பெசிஃபிகேஷன், இதே இங்கே விற்கிறப்ப 3,80, இங்கே 7,40 கோட் பண்ணி 6,80க்கு வாங்கினன்றாங்க. அப்போ அந்த 3 ரூபா யாருக்கு போச்சு? அதுதான் இந்த 397 கோடி. சரியா? ஒரே பொருள், அதுவும் இந்த கம்பெனிகளே கூட டெண்டர் போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த 38 கம்பெனியில் 1-2 பேர் அதே ரேட் அங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ திராவிட மாடலில், ஏன்னா திராவிட மாடலை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. முத்தமிழ் முருகன் கோயிலில் பண்ண விஷயத்தை விடுங்களா? என்ன பண்ணாங்க? சுவாமி மலைக்கு லிஃப்ட் போட்டாங்க. போட்ட முத நாளே சிக்கிச்சு.
ஆமாம், டெண்டர் 2020 ஒரு லிஃப்ட் போடுறதுக்கு நீங்கள் இன்றைக்கி போய் ஜான்சன்லேயோ கோனேலையோ கேட்டிங்கன்னா 6 to 8 வீக்ஸ் இல்லை 8 to 12 வீக்ஸில் சப்ளை கொடுப்பாங்க. 12 வீக்ஸ்னால் 3 மாதம். 2024 20 பேர் போகும் மாதிரி 2 லிஃப்ட்டுகள் மின் தூக்கிகள், அவங்க தமிழில் சொல்லணும், தூக்கிகள் போடப்படும்னு சொல்லிட்டு 26 தான் ஓப்பன் பண்ணாங்க. அன்னைக்கே மாட்டிச்சு. பார்த்தா 13 பேர்னு காட்டுது. கீழே இன்னொரு லைன் இருந்தது பாருங்க, 3.45 கோடி. நீங்கள் 60 படி கொண்டது சுவாமிமலை, அதுவும் 6 படி வீட்டில் 1. நம்ம ஆஃபீஸ் பார்த்தா 20, ஒரு மாடிக்கு வந்தால் 20. ஸோ 60ன்னா 3 மாடி, G+2. அப்போ நீங்கள் போய் இப்போ இன்றைக்கே கூகுளில் போயிட்டு இமெயில் எடுத்து, இல்லை கூகுள் சர்ச்லேயே ட்ரேட் லிங்க் இந்தியாலாம் கிடைக்கும், போட்டால் 25 லட்ச ரூபாய்க்கு சூப்பர் லிஃப்ட் வாங்கலாம். அப்போ 2 லிஃப்ட் எவ்வளோ? 50 லட்சம். அவங்க எவ்வளோ வாங்கினாங்க? 3 கோடியே 45 லட்சம். ஸோ திராவிட மாடல்னா என்னன்னு பாருங்க. ஸோ தமிழர் இப்படி நஷ்டம். இதை இத்தனை ஆதாரத்தோட என் நண்பர் ஜெயராமன் கொடுத்தா, ஸ்டாலினுடைய கீழே இருக்கிற அவர் தான் உள்துறை அமைச்சர், சட்டத்துக்காக பார்த்துக்கிறது, அவங்க கொடுக்குறாங்க. எந்தவித ஊழலும் இதில் நடக்கவில்லை, தமிழகத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. நேற்று கூட செந்தில் பாலாஜியா சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க என்ன கேட்டாங்க ஹைகோர்ட்டில், அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை கொடுங்க, அன்னைக்கு டெண்டர் ஓப்பன் பண்ணப்போ எப்படி ஓப்பன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 8 பேருக்கு தனியாக பிரிச்சிங்க, அப்புறம் ஏன் இந்த 37 பேரோடையும் பேசுனீங்க, ஏன் ரேட்டை குறைச்சிங்க, அத்தனையும் கொடுங்கன்ட்டு பார்த்துட்டு இதில் நிச்சயமாக விஞ்ஞான ரீதியாக திட்டமிட்ட தவறுகள் நடந்திருக்கிறது, எனவே இதை சிபிஐக்கு கொடுக்குறோன்னு இருக்காங்க. உங்களுக்கு எனக்கும் நான் சொல்லிடுறேன், இது சிபிஐக்கு போக விடமாட்டாங்க. திமுக ரொம்ப சீப்பான சல்லீஸான விலையில் கிடைக்கிற வக்கீலுங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 25 50 லட்ச ரூபா, முகுல் ரோத்தகி, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி அப்படின்னு அவங்கெல்லாம் வச்சு திருப்பி இதுக்கு ஸ்டே வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் இழுப்பாங்க. அதனால கண்டிப்பாக இந்த வழக்கு போகுது. இது மாத்திரம் இல்லை, இதே செந்தில் பாலாஜி இந்த ஆட்சியின் போது உங்களுக்கு டெண்டர் எதுக்கு, நிலக்கரி இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது போன ஆட்சியில் நிலக்கரி இம்போர்ட் பண்ணி 2 கம்பெனி பண்ணாங்க. ஒன்று நமக்கு ETS ஸ்டார்னு இருக்குதுங்களா, அந்த குழுமம், அவங்க பண்ணதில் ஊழல் நடந்து அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் புகாரின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலில் இருந்தார். ஆனால் அதே மாதிரி இன்னொரு குழுமம் குஜராத்தை தலைமையகமாக கொண்ட அதானி குழுமம் சப்ளை பண்ணியிருக்கு. அதாவது இந்தோனேஷியாவில் கப்பலில் ஏற்றுறாங்க கரியை ஏற்றுறப்ப ஏற்றின கரியுடைய எரிபொருள் திறன் கிலோ கேலரிஸில் 4800ன்னு அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஏற்றுனவன் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தது 4800. அதே கப்பல் இப்படி இங்கேருந்து இப்படி இங்கே இறங்குது, இங்கே இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இது 6000 கிலோ கேலரி, அதே கறி அதே கப்பல், ஆனால் இங்கே சர்டிஃபிகேட் கொடுத்து டெண்டர் படி நான் 6000 கொடுத்துட்டேன்னு இருக்கான். இது மாதிரி கிட்ட 3000 கோடி ஊழல்னு. ஒருவேளை கடலில் வந்தப்ப தண்ணி எதுவும் பட்டு அந்த மாதிரி கூடியிருக்குமா என்னமா ஐடியா? இந்த நீங்களே திமுக உதவுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இது அதிமுக பீரியட் நடந்தது. இதற்கு எந்த விதமான எஃப்ஐஆரும் 2016-19 காலத்தில் நடந்த விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடல திமுக. ஏன்னா சூப்பர் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு பாம்பேலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துட்டு ஒரு 4 பேர் வந்தாங்க. கௌதம் அதானி அந்த குழுமத்தின் தலைவர், அவருடைய மகன், அவருடைய தம்பி, ஒரு GM, 4 பேரும் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 8 கோடி ரூபாய் காரை வைத்து கொண்டு நேராக தேனாம்பேட்டையில் உள்ள சித்தரஞ்சன் சாலையில் 1 மணி நேரம் இருந்துவிட்டு அதன் பிறகு ECRல் போய் உணவருந்து விட்டு திரும்பி சென்றார்கள் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சுங்க. அதை பற்றி கேள்வி சட்டமன்றத்தில் வந்தப்போ நான் யாரையும் சந்திக்கவில்லை அப்படின்ட்டார் முதலமைச்சர். அப்போது சூப்பர் முதலமைச்சர் தான் சந்தித்தார். ஏன்னா ECR பங்களால் தான் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி, நான் சொல்ல. ஸோ சூப்பர் முதலமைச்சர் உங்களுக்கு இருக்கார், அவர் தான் பார்த்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு 3-4 ப்ராப்ளம். ஒன்று, இந்த 3000 கோடி வழக்கு போடக்கூடாது. 2வது இப்போ பரந்தூர் விமான கான்ட்ராக்ட் வேணும்ன்ட்டு. 3வது காட்டூர் துறைமுகம், அதுவும் அதானி கட்டுறது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து பேசி பெரிய விஷயத்தில் நடந்தது. ஸோ இந்த ஆட்சி அதே மாதிரி அடுத்து ஒரு டெண்டர், இது போன பீரியட், இந்த பீரியடில் டெண்டர் போடுறப்ப தற்போது அதானி குழுமம் இந்தோனேஷியாலேயே ஒரு கோல் மைன்ஸே எடுத்துட்டாங்க. அதில் கிடைக்கிற கறி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு EB டெண்டர் போட்டாலே அதில் கண்டிஷன் எரித்திறன் 6000 கிலோ கேலரி. இப்போ அங்கே என்ன இருக்கோ 5200 டெண்டர் ஸ்பெசிஃபிகேஷனே மாற்றிட்டாங்க. ஸோ L2 அந்த கம்பெனி இதை அப்ஜெக்ட் பண்ணி கேஸ் போட்டாங்க, அதுலேயும் சிபிஐக்கு போகும். அதே மாதிரி திரு KN நேரு வழக்கிலும் அவருக்கு அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நீங்கள் இது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐயா நான் எல்லா எக்ஸாமும் படித்து
பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு போகணுன்னு கஷ்டப்படுறீங்க. காலையில் சாயந்தரம் முட்டி மோதி இன்னும் சில பேர் கோச்சிங் சென்டர் போய் வேல்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்றது, ரேஸ் அகாடமி, துரைமுருகன் காலேஜ், இது பொன்முடி நடத்துகிற காலேஜ், சூர்யா குரூப்பு அப்படின்னு இதுல எல்லாம் போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சுட்டு போனால் 2 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறான். 2000 பேர் 2538 பேர் எடுத்திருக்காங்க. எப்படிறான்னா 25 லட்ச ரூபா ஒரு சீட்டுக்குன்னு கொடுத்து, இதுக்கு அப்படி 10 ரூபா நோட் ஒன்று எடுத்து இந்த நோட்டில் இருக்கிற இந்த நம்பரை மாத்திரம் அனுப்புவாங்களாம். இதான் 20, பட் புரியறதுக்கு இதை மாத்திரம் அனுப்புவாங்களாம். இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு ஆள்னு சொல்லிட்டு, திரு நேருவுடைய தம்பி கம்பெனியை சேர்ந்தவர் வந்தார்னா இந்த நோட்டை காமிச்சு அது மேட்ச் ஆகிடுச்சுன்னா அவர் சொல்கிற பேங்க்குக்கு நீங்கள் பணத்தை அனுப்பணும். இப்படி அனுப்புன பணத்தை எப்படி ஃபாரின் வரைக்கும் போச்சு. இதே மாதிரி கவர்மெண்ட் டெண்டர் நீங்கள் நான் பிஇ படிச்சுட்டு 2 வருஷமாக நான் சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஐயா கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டெண்டர் போட்டால் அடுத்த மாதம் 6ஆம் தேதி டெண்டர், இந்த மாதம் 25ஆம் தேதி ஒரு 3 IAS ஆஃபீஸர் 6 IPS ஆஃபீஸர் இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஐயா இந்த கம்பெனி திமுக கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு PF, நம்மளாம் நல்ல பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், ஓய்வூதிய தொகை வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சேர்ப்போம். ஆனால் இவங்க பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டாங்க. ஐயா இந்த டெண்டரை அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவருக்கு கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சு ஓப்பன் பண்ணுங்க. டெண்டரில் யார் எவ்வளோ போடுவாங்க, யார் L1லாம் இல்லை, IAS அதிகாரி 3 பேர் 6 IPS அதிகாரியும் பொன்முடி தம்பி கம்பெனி PAவுக்கு MDPAவுக்கு அனுப்புகிறாங்க. இதோட ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து ஒரு 2538 ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் இருக்குது, வழக்கு போடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போடலை. ஆனா உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்களா சார், நாங்க வந்து வழக்கு போடவே சொல்லல, எஃப்ஐஆர் போட சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிருக்காங்க. இதுதாங்க ப்ராப்ளம். நீதிமன்றத்தில் அப்ப இருந்த பெஞ்சு வேற, அப்ப இருந்த தலைமை நீதிபதியும் அடுத்த நீதிபதியும் பேரு ஃபர்ஸ்ட் பெஞ்சு. அவங்க அப்சர்வேஷன் கொடுத்தாங்களா போட்டாங்களான்னு தெரியாது. சில நேரங்களில் அப்சர்வேஷன் பாங்க கோர்ட்ல சொல்றது, தீர்ப்பில் வராது. அந்த மாதிரி சொல்ல கண்டிப்பாக எங்கிட்ட பேப்பர் கட்டிங் இருக்குது, ஏன் முதல் தர ஆதாரங்கள் இருப்பதால் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போடணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு முதல் பெஞ்ச் சொன்னதை நானே படித்தேன். ஆனால் அதை ரெக்கார்டில் இல்லைன்னாலும் சரிங்க, அந்த டெண்டர் அதில் இருக்கா இல்லையா. இப்போ ஒரு பேச்சுக்கு தேவப்பிரியா என்னை அடிச்சிட்டாருன்னு நீங்கள் தேவராஜன் வழக்கு போடணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 ரொம்ப இதுவாக இருந்தால் CSR கொடுப்பாங்க, இல்லைன்னா எஃப்ஐஆர் தான் போடணும். எஃப்ஐஆர்னா குற்றம் செய்ததில்லை, அது வெறும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், ஒரு முதல் தகவல் அறிக்கை தான். இவர் சொன்னார் அடிச்சாருன்னு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஐயோ அந்த ஆள் எனக்கு என்னென்னலாம் பண்ணால் தெரியுமா, அதை சொன்னான்னு அப்புறம் 2ஐயும் விசாரிச்சுட்டு க்ளோஸை முடிக்கலாம், இல்லை யார் பக்கம் தப்பாக இருந்தோ வழக்கு நடத்தலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை போடாமல் ஏன் சார் பண்ணுறீங்க. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும், இடி உள்ளே வந்தால் டன்னு கணக்கில் வந்துடும். ஏன்னா பேங்கில் ஒரு 25 கோடி ஏமாத்தினாருன்னா பொன்முடி தம்பி வீட்டுக்கு போனாங்க, இது கிடச்சிருக்கு. இப்போ இதில் தாம்பரம் முனிசிபாலிட்டியிலேருந்து ஒரு 35 கோடி டெண்டரை இந்த கம்பெனிக்கு கொடுங்கன்னு ஒரு அதிகாரி அமைச்சிருக்காரு. இன்னொரு அதிகாரி நயனதாரா திருமணத்தை வீடியோ ஷூட்டிங் எடுத்த அந்த கேமராமேன் சொல்கிற கம்பெனிக்கு 100 கோடி கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு அமைச்சிருக்காரு. இப்படி எல்லா விஷயமும் இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் ரெய்டு போகும்னு நினச்சி பாருங்கள். இப்படி இடி ரெய்டு போனால் அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிற ஒரு 4-5 லட்சம் கோடியை வக்கீலுக்கே கொடுத்து அழுகணுமென்னு எஃப்ஐஆரே போடாமல் இருக்கார். பட் வழக்குகள் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. இதை தாண்டி நேற்றுக்கு வந்துள்ள நம்ம தேர்தல் கணிப்புகளும் இன்னும் காமெடியாக போயிட்டு இருக்கு. தேர்தல் கணிப்புகள் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களாம் வந்து தாவேகா வந்து ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மற்ற கணிப்புகள்லாம் திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது ஜேவிசி வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது நீங்கள் 9 முக்கியமான நல்ல பெருநிறுவனங்கள் அல்லது இந்த தொழில்முறை நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 4 பேர் அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் டைம்ஸ் நவ், ஜேவிசி ஸ்ரீராம், தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்பிக் மீடியா, CNN நியூஸ் 18, வோட்டர்ஸ் வைப், இது 3ம் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி, இன்னொன்று வந்து காமாக்கியாங்கிறவங்க வந்து அப்படியே 3ஆ பிரியுது, திமுக 80 அதிமுக 70 இவங்க 60 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மொத்தம் 98லேருந்து 120 வரை விஜய் செல்லக்கூடும். திமுக 110 கீழே தான் வருது, அதிமுக 30, நான் சொல்றது 25லேருந்து 40 சொல்லியிருக்காங்க. இப்படின்னு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்களும் பல இடத்துக்கு இதெல்லாம் மைக் எடுத்துட்டுலாம் போய் கேட்டீங்க மக்கள்கிட்ட. ஒரு கும்பல் மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 10 இளைஞர்கள் இருக்காங்க, முதல் 2 பேர் தாவேக்கான்னு சொல்லிட்டா எல்லாரும் தாவேக்காம்பாங்க.
ஸோ அதே அவங்கள கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் என்னப்பா தாவேக்கா நீ உங்கள் அப்பாலாம் ஆமாம் சார் ஆனால் அங்கே அப்படி தான் சொன்னேன்றாங்க. இதான் நிலைமை. பட் இப்படி கேட்டதை வச்சு சொல்லிட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் நமக்கு வந்திருக்கிற தகவல்கள் ஒன்று, திருச்செந்தூர் சென்ற பொழுதே திரு ஜோசப் விஜய் இபிஎஸ் சார்பாக திரு உதயகுமார் அவர்கள் போய் சந்தித்ததாக ஒரு தகவல் வருகிறது. இன்னொன்று, நீங்கள் ஷீரடியில் இப்போ போன ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது விஜய் பக்கத்தில் 2 பெண்கள்லாம் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் விஷ்ணுவர்தன் ஜெயின்னு சொல்லிட்டு பனியூரில் இருக்கிற ஒரு தொழிலதிபர். அவரை தான் முன்னாடி அமித்ஷாவுக்கு தூது அனுப்பிச்சார் இவர் விஜய். ஸோ அதனால் அவர் என்டிஏவோடு பேசிகிட்டு இருக்கார். பை சான்ஸ் மெஜாரிட்டி 2 பக்கத்துக்கும் வரலன்னா அவர் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்ததுனால திமுக கூட போக முடியாது. அதிமுகவோட என்டிஏவோட போகுமா, அதிமுகவோட போனா போதுமா, இப்ப எப்படி வருதுன்னு தெரியாது. ஒரு பேச்சுக்கு 110 இவர்கிட்ட 8ன்னு வச்சுக்கோங்க. சின்ன 1-2 கட்சி வேற துண்டு கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள்ல விட்டுருங்க. ஸோ அப்படின்னா இந்த 110 இப்போ 8 சேர்ந்தா தான் வர முடியும். ஆனா அதிமுக மட்டுமே 110, பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரு 5 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால என்டிஏ போதுமா, முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, ஓட்டு இன்னொன்னு நீங்கள் சொன்ன திமுக ஆதரவாக இருக்கட்டும், பெரும்பாலானவை ஐ திங்க் ஜேவிசி 8 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே 6லேருந்து 20 வரைக்கும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 24 வரைக்கும் கூட பார்த்தேங்க ஞாபகம். இப்போ சீட்டு கன்வர்ஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. மும்முனை போட்டி, 4 முனை போட்டியில் 10% சுயேட்சை ப்ளஸ் நாம் தமிழர் 10%னா 90%. 90% 3ஆக பிரிஞ்சா 30-30-30ன்னு பிரிஞ்சா 100-200 ஓட்டில் யாருக்கு வேணா போகலாம். ஆனால் 30 எத்தனை சீட்டில் தாண்டுவார்? ஏன்னா இப்போ போன முறை இப்போ 2024 பாராளுமன்றத்தில் திமுக ஒரு முனை, என்டிஏ ஒரு முனை, அதிமுக ஒரு முனை, தேமுதிகவோட. இப்போ அவங்க 44, இவங்க 21, 23, ரெண்டுமே 44. ஆனால் பிரிஞ்சது இப்படி தான் பிரிஞ்சது. அதனால தான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இப்போ காமாக்கியா சொல்லியிருக்கிறத பார்த்தா மூணுமே 30-30ன்னு பிரிகிற மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க சொல்றது பார்த்தா அதிமுக முழுசாக குறையுது, அந்த இடத்த இவங்க எடுக்கிறாங்கன்றாங்க. ஸோ நேற்றுக்கு அதாவது அன்னைக்கு 6:30 மணி 7 மணி வாக்கில் இது வர ஆரம்பிச்சுது. நம்மளும் பண்ணோம், லைவ் பண்ணோம், கிட்டத்தட்ட உடனே போட்டோம். அப்போ ஆக்சிஸ் மை இந்தியா வரல. அப்போ சில முக்கிய திமுக பிரமுகர்கள் ஆக்சிஸ் மை இந்தியா வரட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு ட்வீட் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ திமுக தற்போது முழு பயத்தில் இருக்கிறது. அவர்கள் ஆட்சி போய்விட்டதுங்கிற பயம் வந்துருச்சு. அதனுடைய இன்னொரு ரியாக்ஷன் என்ன தெரியுமா? பார்த்தீங்களா பேப்பரை? திரு அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய குற்றவாளியான நாகேந்திரனுடைய மகன் திரு செல்வப்பரந்தியோட உதவியாளர் ஜாமீனில் இருப்பவர் வெளிநாடு தப்பி செல்லும் பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போ ஏன் இது நடக்குது? அதே மாதிரி இன்னைக்கு பேப்பரில் துறைமுகம் தொகுதியில் தாவேகா வேட்பாளருக்கு பாதுகாப்பு கேட்டு போலீஸ் கொடுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ திமுக தோற்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வழியில் போகிறாங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு நிறைய விஷயம் நல்லா நடக்கும். ஒரே ஒரு விஷயம், இது வழக்காக கூட ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. முன்னாள் நீதிபதி பேசியிருக்கார். தயவு செய்து எந்த ஒரு கட்சிக்காரர்களும் தன் கட்சி தோல்விக்காக இளைஞர்களோ பெண்களோ அதை உங்கள் மேலே ஏற்றிக்காதீங்க. வெற்றியும் தோல்வியும் இதாகும். ஏன்னா விஜய் ஜெயிக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிறேன்லாம் சில பேர் பேசியிருக்காங்க. அது சம்மந்தமாக நேற்று கூட வேட்பாளர் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி நான் ஜெயிச்சா கூட என் கூட இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர்கிட்ட விஜய் கேட்டிருக்கதா தெரிவிக்கிறாங்க. சார், விஜய் ஜெயிப்பாராங்கிறது அவருக்கு தெரியும். அவர் முன்னாடி வந்த தகவல் 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா போகிறாருன்னு வந்துச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. இளந்தாரகை, இளந்தலைவி, என்னை பொறுத்த வரைக்கும் இளம் பாட்டி பிறந்த நாள் அப்படின்னு அவங்களே பதவி கடைசியில் 6ஆம் தேதி ஆஸ்திரேலியா போகிறாருன்னா அவருக்கு ஜெயிக்க மாட்டோங்கிற பயம் வந்துருச்சு அப்படின்னு வந்துச்சு. இன்னொன்று சிலர் அவர் பதவியேற்பு தமிழ்நாட்டில் நடத்த முடியாதான், ஏன்னா இங்கே கூட்டம் சேரும், ஆஸ்திரேலியாவில் பதவியேற்பு வைக்கணும்லாம் பேசுகிறாங்க. நமக்கு இன்ஸ்டாகிராமை பார்த்தா பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்குது. 4ஆம் தேதி காலையில் நம்மளே இங்கே உட்காந்து லைவ் பேசுவோம். என்னை பொறுத்தவரை நல்ல டைட் ஃபைட்டாக போய் அதிமுக கிட்டத்தட்ட ஜேவிசி ஸ்ரீராமுக்கும் CNN IBN நடுவில் ஒரு 125 சீட்டு தனியாக கூட்டணியாக ஜெயிக்குங்கிறது தான் என் பார்வை. பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.